வெல்கம் டு லாஜிக் பிட்ஸ். ஐ எம் வினோத் குமார். இப்போ நாம் பார்க்க போகிற டாபிக் ஃபைனல் கீவேர்ட் இன் ஜாவா பார்ட் 5 வீடியோ. இந்த வீடியோவில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை பேஸ் பண்ணி ஃபைனல் மெத்தட் அண்ட் ஃபைனல் வேரியபிள் எப்படி நாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபைனல் மெத்தட்ஸ் அண்ட் ஃபைனல் வேரியபிள்ஸ் அவைலபிள் இன் த சூப்பர் கிளாஸ் can be used in the subclass like any other normal variables or normal methods. சூப்பர் கிளாஸ்க்குள்ளே நம்ம ஃபைனல் வேரியபிளோ அல்லது ஃபைனல் மெத்தடோ யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை சப்கிளாஸ்க்குள்ளே நம்ம நார்மல் வேரியபிள் அல்லது நார்மல் மெத்தடை இன்ஹெரிட் பண்ணுற மாதிரி நம்மளால் இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். The point is we can inherit a final method but we cannot override a final method. நம்மளால் ஃபைனல் மெத்தடை இன்ஹெரிட் பண்ண முடியும், பட் நம்மளால் ஃபைனல் மெத்தடை ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் வி கேனாட் டிக்ளேர் எ கிளாஸ் போத் ஃபைனல் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட். ஒரு கிளாஸை ஒரே நேரத்தில் ஃபைனல் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு நம்மளால் ரெண்டு கீவேர்டையும் ஒரே கிளாஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஒரு கிளாஸ் ஃபைனலாக இருந்தால் அப்ஸ்ட்ராக்டாக இருக்காது, ஒரு கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டாக இருந்தால் ஃபைனலாக இருக்காது. ஏன்னா ரெண்டு கீவேர்டும் both the keywords final and abstract working in opposite directions. ரெண்டு கீவேர்டோட மீனிங்குமே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டு, ஒர்க்கிங் பிரின்சிபலும் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணும். பிகாஸ் த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் டிபெண்ட்ஸ் இட்ஸ் சப் கிளாஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் வேர் த ஃபைனல் கிளாஸ் வில் நாட் ஷேர் எனிதிங் வித் எனி அதர் கிளாஸ். ஒரு கிளாஸை நம்ம அப்ஸ்ட்ராக்ட்னு டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குன்னு ஒரு ஓன் லைஃப் கிடையாது. அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? சப் கிளாஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஃபார் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஆனால் ஒரு கிளாஸை நீங்கள் ஃபைனல்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைனல் கிளாஸ் இஸ் அ கம்ப்ளீட் கிளாஸ். ஆனால் அந்த ஃபைனல் கிளாஸ் வேறு எந்த கிளாஸோடையும் தன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எதையுமே ஷேர் பண்ணிக்காது. நெக்ஸ்ட்டு ரெண்டு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்த்துடலாம். இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் we are using a final variable in the super class. அந்த ஃபைனல் வேரியபிளை சப்கிளாஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் மொத்தம் ரெண்டு கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். x is a super class, y is a subclass. இந்த x அப்படிங்கிற சூப்பர் கிளாஸில் we are using a final variable, final integer variable. ஒரு வேரியபிள் ஃபைனல் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் ஃபைனல் வேரியபிளாக இருந்தால் கட்டாயமாக வேல்யூ அசைன் பண்ணியே ஆகணும். இங்கே நான் 13 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். சப்கிளாஸ்க்குள்ளே we are using a method called display. டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடில் இந்த ஏங்கிற வேரியபிளை சூப்பர் கிளாஸில் இருக்கிற இந்த ஃபைனல் வேரியபிளை இங்கே நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ நமக்கு ரிசல்ட்டில் என்ன அவுட்புட் காமிக்கும்? த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 13 அப்படிங்கிறது ரிசல்ட் நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். மெயின் மெத்தட் ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்டில் சப்கிளாஸுக்கு ஒய் அப்படிங்கிற சப்கிளாஸுக்கு ஓபி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஓபிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு ஓபி டாட் டிஸ்பிளேங்கிற இந்த மெத்தடை நான் கால் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் இந்த பாயிண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இப்போ ப்ரோக்ராமோட நேம் y.java. ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறேன், எந்த எரரும் இல்லை. ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ஜாவா y. திஸ் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம். த வேல்யூ ஆஃப் a இஸ் 13. ஸோ இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் நாம் ரெண்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 இஸ் அ சூப்பர் கிளாஸ், 2 இஸ் அ சப் கிளாஸ். இந்த 1 அப்படிங்கிற சூப்பர் கிளாஸில் we are using a final method. ஒரு ஃபைனல் மெத்தட் இந்த ப்ரோக்ராமில் சூப்பர் கிளாஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ ஃபைனல் மெத்தட். ஃபைனல் அப்படின்றது கீவேர்டு, void அப்படிங்கிறது ரிட்டர்ன் டைப், டிஸ்பிளே இஸ் அ நேம் ஆஃப் த மெத்தட். ஸோ இந்த மெத்தடுக்கு எந்த பேராமீட்டரும் கிடையாது, எம்டி பேராமீட்டர் லிஸ்ட்.
இந்த மெத்தடில் என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிளாக ஒரு மெசேஜ் நாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் அ ஃபைனல் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ சப்கிளாஸில் மெயின் மெத்தட் நாம் யூஸ் பண்ணுறோம். 2 இஸ் அ சப்கிளாஸ். மெயின் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். சப்கிளாஸுக்கு டி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டீங்கிற ஆப்ஜெக்டை வச்சு இந்த டிஸ்பிளேங்கிற மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஸோ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தட் இந்த பாயிண்ட்டுக்கு ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் அ ஃபைனல் மெத்தட். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபைனல் மெத்தடை நம்மளால் இன்ஹெரிட் பண்ண முடியும். ஆனால் ஃபைனல் மெத்தடை நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியாது. திஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்டில் ப்ரோக்ராமை வந்து கம்பைல் பண்ணுறோம். ஜாவா சி 2.java ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிட்டோம். ஸோ இந்த பாயிண்டில் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுற ஜாவா 2. ஸோ ப்ரோக்ராமோட அவுட்புட் திஸ் இஸ் அ ஃபைனல் மெத்தட். ப்ரோக்ராமோட அவுட்புட். That's all for now. For more videos, please subscribe to Logic Bits channel. Thank you, my dear friends.